இந்த அகிலத்தையும் ஆட்சி செய்பவள் அந்த பிரம்மாண்ட நாயகி. கோவில்களிலெல்லாம் துர்க்கை என்கிற வடிவத்தில் அவள் எழுந்தருளியிருப்பாள். துர்க்கை என்கிற பெயரே கூட சற்று நூதனமானது. துர்க்கம்னா கோட்டைன்னு அர்த்தம். நீங்கள் சில ஊர்களுடைய பெயர்கள்லேயே துர்க்கம் அப்படிங்கிற அந்த சஃபிக்ஸ் இருக்கும். எந்த ஊர்லெல்லாம் கோட்டை இருந்ததோ அந்த ஊர்லெல்லாம் தியாகதுர்க்கம், சங்ககிரி துர்க்கம் அப்படின்னு கோட்டைகள் இருந்த பகுதிகளிலெல்லாம் துர்க்கம் துர்க்கம்னு சொல்லுவார்கள். துர்கமம் அப்படின்னு பார்த்தா அடைவதற்கு கடினமானது அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும். கமம் அப்படின்னா அடைதல் அப்படின்னு எடுத்துட்டா, துர்கமம் அப்படின்னா போவதற்கு அல்லது அடைவதற்கு, டு ரீச், டு அட்டெயின் சம்திங் விச் இஸ் டிஃபிகல்ட் டு ரீச் ஆர் டு அட்டெயின் என்கிற ஒரு பொருள் வரும். அம்பாளுக்கு ஏன் இப்படி ஒரு திருநாமம்? நமக்கு கோட்டையாக அவள் விளங்குகிறாள். ஒரு கோட்டைக்குள்ள இருந்த பாதுகாப்பு இல்லையா? அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை நமக்கு அவள் தருகிறாள்ங்கிறது தான் அவளுக்கு துர்காதேவிங்கிற திருநாமத்துக்கான பொருள். அவளை அடைவது அவ்வளவு சுலபமில்லை. துர்கமம் அப்படிங்கிற பேரை வச்சு பார்த்தா அடைவது சுலபமில்லையா? அம்மா கிட்ட போகிறது கஷ்டமான விஷயமா அப்படின்னா, பெரிய 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 ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அவளை அடைவது அவ்வளவு சுலபமில்லை. கோவில்களில் பார்க்கலாம், பல நேரங்களில் பல திருக்கோயில்களில் கோஷ்டமூர்த்தமாகவே இந்த துர்காதேவி எழுந்தருளியிருப்பாள். கோஷ்டமூர்த்தம்னு சொன்னால், கோவிலில் கர்ப்பகிரகத்தை சுற்றி நாம் பிராகாரத்தில், முதல் பிராகாரத்தில் வலம் வரும்போது அந்த கருவறையினுடைய வெளிப்பகுதியில் சில மாடங்கள் மாதிரி அமைஞ்சிருக்கும். அதுக்கு தான் கோஷ்டம்னு பேர். அந்த கோஷ்டங்களில் சில திருமூர்த்தங்கள் இருக்கும். சிவன் கோயிலாக இருந்தால் லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, விநாயகர் அப்படின்னு அந்த கோஷ்டமூர்த்தங்கள். அதில் துர்காதேவியும் இருப்பாள். சில நேரங்களில் தனிச்சந்நிதியிலும் இருப்பாள். சங்கு சக்கரதாரியாக விஷ்ணு துர்க்கை என்கிற பெயரோடு காட்சியளிப்பாள். இதெல்லாம் போக அவளுக்கு அவதார நோக்கம் அல்லது அவளுடைய அந்த எழுந்தருளி இருக்கிற கோலம் எப்படி இருக்கும்னு கேட்டால், அபிராமி பட்டர் வர்ணிக்கிற மாதிரி மகிஷன் தலைமேல். அவளை சொல்லும்போதே அவர் என்ன சொல்லுவார்? மகிடன் தலைமேல். மகிஷனுடைய தலைமேல நிற்கக்கூடியவள். நல்ல பார்த்தா கீழே அந்த ஒரு எருமை தலை தெரியும். அந்த தலைக்கு மேலே அவள் நிற்பாள். அவனை மிதித்து கொண்டு நிற்பாள். மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக அவள் வந்தாள்னு கணக்கு. அந்த மகிஷாசுர வதம்ங்கிற திருக்கோலத்தில் பார்க்கும்போது மகிஷாசுர மர்தினினே அவளுக்கு பேரு. மார்க்கண்டேய புராணமும் அம்பாளை பற்றிய பல கிரந்தங்களும் துர்காதேவி எப்படி இருப்பாள்னு ரொம்ப அற்புதமாக வர்ணிக்கும். மகிஷன் ஒருத்தன், ஒரு அசுரன், அதனாலேயே மகிஷாசுரன்னு பேரு. அந்த மகிஷாசுரன் எல்லோரையும் கஷ்டப்படுத்தின போது தேவர்களெல்லாம் ஓடிப்போய் மும்மூர்த்திகள் கிட்ட முறையிட்டார்கள். மும்மூர்த்திகளுக்கு கோபம் வந்தது. அவன் பண்ணக்கூடிய அட்டகாசத்தெல்லாம் கேட்ட உடனே மும்மூர்த்திகளுக்கு கோபம் வந்தது. அவர்களுடைய புருவங்கள் நெறிந்தன. எப்போவுமே கோபம் வந்தால் புருவம் நெறியும்னு கணக்கு. கவலையில் புருவம் நெறியும், இல்லைன்னா கோபத்தில் புருவம் நெறியும். அம்பாளுடைய புருவமே நெறிந்ததாக ஒரு இடத்துல ஆதிசங்கரர் சொல்லுவார்.
அம்பாளுக்கு யார்கிட்ட கோபம் வந்தது, இல்லை அம்பாளுக்கு யார்கிட்ட கவலை வந்தது அப்படின்னா, அம்பாளுடைய புருவம் நெறிஞ்சதுக்கு காரணம் கோபம் இல்லை, ஒரு சின்ன கவலை. அம்பாளுக்கு என்ன கவலை? வேற ஒன்றும் இல்லை, இந்த புவனத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பயத்தையெல்லாம் போக்க வேண்டுமேங்கிற கவலை. அந்த கவலையில் அவளுடைய புருவம் லேசாக நெறிந்ததுனர். புவன பய பங்க வியசனினி, அவளுடைய அந்த புருவம் அப்படி நெறிஞ்சுதான். இப்போ மும்மூர்த்திகளுக்கும் புருவம் நெறிந்தது. அவர்கள் தங்களுடைய நெறிந்த புருவங்களோடு அப்படி பார்த்தபோது அந்த நெற்றி பகுதியிலே இருந்து அந்த இடத்துல அப்படியே அந்த கோபத்தில் தகதகக்க ஆரம்பிக்க, அந்த நெற்றியிலிருந்து அப்படியே நெருப்பு மாதிரி ஒளிப்பிழம்பு வந்து அந்த 3 ஒளிப்பிழம்பும் ஒன்றாக சேர்ந்தது. அந்த ஒளிப்பிழம்பு ஒரு பெண் வடிவம் கொண்டது. அந்த பெண் வடிவத்திற்குத்தான் துர்க்கைன்னு பேரு. அந்த துர்காதேவியினுடைய திருவடிவம், அவ முழு பிரகாசமானவள். கோவில்களில் நாம் பார்க்கும்போது ஒரு பெண் வடிவத்தில் அப்படி ஒய்யாரமாக நிற்கக்கூடிய பெண்ணை பார்க்கிறோம். ஆனால் அவளை எப்படி அகக்கண்ணில் மனக்கண்ணில் பார்க்கணும்னா முழுக்க 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 பிரகாசமாக இருக்கிற ஜோதி ஸ்வரூபமான ஒரு வடிவம். சிவனுடைய பிரகாசம்தான் அவளுடைய திருமுகம். யமனுடைய பிரகாசம் அவளுடைய கூந்தல். விஷ்ணு தேஜஸ் அவளுடைய திருக்கரங்கள். சந்திரனுடைய குளுமையான ஒளி அவளுடைய மார்புகள். இந்திரனுடைய ஒளி அவளுடைய இடை. வருணனுடைய ஒளி அவளுடைய கால்கள். பூமி பிருத்வி தேவனுடைய ஒளி அவளுடைய வயிற்று பகுதி. பிரம்ம ஒளி அவளுடைய பாதங்கள். சூரிய ஒளியில கால் விரல்கள். அஷ்டவசுக்களின் ஒளி கை விரல்கள். குபேரனுடைய ஒளி அவளுடைய நாசி. அக்னியினுடைய ஒளி அவளுடைய 3 கண்கள், முக்கண்ணி அவள். சந்தியா தேவதையின் ஒளிதான் அவளுடைய புருவங்கள். வாயுவினுடைய ஒளி அவளுடைய காதுகள்னு அப்படியே பேரொளி பிரகாசமாக ஒரு மந்திர வடிவமாக ஜோதி ஸ்வரூபமாக நின்றாள். ஒவ்வொருத்தரும் அவரவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் அந்த ஆயுதங்களை மாதிரி இன்னொரு ரெப்ளிகா பண்ணி அவகிட்ட கொடுத்தார்கள். சிவனார் தன்னுடைய திரிசூலத்தை கொடுத்தார், விஷ்ணு தன்னுடைய சங்க கொடுத்தார், சக்கரத்தை கொடுத்தார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அந்த ஆயுதங்களை எல்லாம் தர சர்வலோகங்களின் வலிமையோட அவன் நின்னான். அகிலாண்ட நாயகின்னு அவளுக்கு தான் பேர். மகிஷாசுரன் கிட்ட சண்டைக்கு போகணுங்கிறதுக்காக நின்னான். ஏன் மகிஷாசுரன் கிட்ட சண்டைக்கு போகணும்? இந்த மகிஷன்கிறவன் யாரு? ஒரு பெரிய முனிவர். ஆனால் அந்த முனிவர் தன்னுடைய தர்ம ஒழுக்கத்திலே இருந்து பாழ்பட்டாருங்கிறதுனால அசுரனா மாறி போனார். ரம்பன்னு பேர் அவருக்கு. அசுரனா ஆனதுக்கு அப்புறமும் தபஸ் பண்ணணுங்கிற ஆசை இருந்தது. தவம் செய்வதற்காக போனார். ஒன்று தெரிஞ்சுக்கணும், அசுரர்கள் நிறைய தவம் பண்ணுவார்கள். ஏதோ தவம் பண்ணுறதுங்கிறது தேவர்களுக்கான விஷயம் இல்லை. தவம் பண்ணுறது யார் வேணாலும் பண்ணுவார்கள். சொல்லப்போனால் புராணங்கள்லாம் தேடி பார்த்தா தேவர்கள் பண்ணியிருக்கிற தபஸை விட அசுரர்கள் பண்ணியிருக்கிற தபஸ் தான் அதிகம். வயிற்றையும் வாயையும் கட்டி ஆசாபாசங்களை எல்லாம் கட்டி நெருப்பில் நின்று, பனியில் நின்று, ஒத்தக்காலில் நின்று, வருஷா வருஷம் நின்று, ஆண்டாண்டு காலம் நின்று, 1000 ஆண்டுகள் நின்று இப்படியெல்லாம் தபஸ் பண்ணினவர்கள் அசுரர்கள் தான். இந்த ரம்பன்கிற அசுரனும் தபஸ் பண்ணான். ஆனால் அவன் பண்ணின தபஸில் எந்த குறையும் சொல்ல முடியாது.
முழுமையாக உக்கிரமாக தபஸ் பண்ணினான். அப்படி தபஸ் பண்ணி முடித்த போது ஒன்று இருக்குது, த டிவைன் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அதில் யாராவது ஏதாவது ஒன்று செய்தால் அதற்கு ஈடாக பலன் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணினானோ அந்த தபஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த வலிமைக்கு ஏற்ற பலன்கள் வர வேண்டும். அப்படி தவம் முடிஞ்சு பிரம்மா வந்து எதிரில் நின்ன உடனே உன்னுடைய தவத்திற்கு மெச்சினேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். இவன் என்ன கேட்டான், எனக்கு பலசாலியான ஒரு மகன் வேண்டும். நான் போகிற வழியில் அவன் என்ன நினைச்சு அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டான், இல்லை ஒரு வரம் கேட்டான்னா, நான் இங்கேருந்து போகும்போது அந்த தப்போ வலிமை அப்படியே என்கிட்ட இருக்குமா இல்லையா, நான் பண்ணின இந்த தபஸோடைய அத்தனை பலமும் என்கிட்ட இருக்கும். எப்படி இங்கேருந்து புறப்பட்டு போறச்சே நான் எந்த பெண்ணை பார்க்கிறேனோ அந்த பெண் மீது எனக்கு காதல் ஏற்பட வேண்டும், அந்த பெண்ணுக்கும் என் மீது காதல் ஏற்பட வேண்டும். எங்களுக்கு பிறக்கிற மகன் மிகப்பெரிய பலசாலியாக இருக்க வேண்டும். பார்த்தார் பிரம்மா, சரி கொடுத்தேன்ட்டு அவர் போயிட்டார். அங்கேருந்து புறப்பட்டான். புறப்பட்டு கொஞ்சம் தூரம் போகல, ஒரு பெண் எருமை எதிரில் வந்தது. நான் இங்கே இருந்து போகும்போது எந்த பெண்ணை பார்க்கிறேனோ அந்த பெண் மீது எனக்கு காதல் வர வேண்டும், அந்த பெண்ணுக்கு என் மீது காதல் வர வேண்டும்னு கேட்டானா இல்லையா. அந்த பெண் எருமை மீது அவனுக்கு மோகம் ஏற்பட்டது, அந்த பெண் எருமைக்கும் மோகம் ஏற்பட்டது. இவர்களுக்கு பிறந்த மகன்தான் எருமை தலையோடு பிறந்த மகிஷன். பலசாலியான மகன் வேண்டும். பலசாலியா இருந்தான், எருமை தலையோடு இருந்தான். அந்த மகிஷனும் தபஸ் பண்ணினான். தபஸ் பண்ணினவனுக்கு என்ன வரம் கேட்கறதுன்னு பார்த்தான். பெண் என்னை என்ன பண்ண முடியும்? பெண்ணா ரொம்ப சாதாரணமானவள், பலவீனமானவள். அதனால் யாராலெல்லாம் எனக்கு மரணம் இல்லைன்னு லிஸ்ட்டு போட்டு கேட்டபோது பெண்ணை விட்டுட்டான். பெண்ணால் தனக்கு மரணம் வராதுன்னு நம்பினவன் இவர்களால் மரணம் இல்லை, இவர்களால் மரணம் இல்லை, இவர்களால் மரணம் இல்லைன்னு பெருசாக லிஸ்ட்டு போட்டு பிறரால் தனக்கு மரணம் நேரக்கூடாதுன்னு கேட்டபோது பெண் அப்படிங்கிற அந்த என்டிட்டியை அதில் சேர்க்கலை. இப்போது அவனுக்கு மரணம் பெண்ணால் என்பது அவனுடைய வாக்கினாலேயே நிர்ணயமாயிற்று. அதை அவன் புரிஞ்சுக்கல. அந்த மகிஷனோடு சண்டை போடுவதற்குத்தான் பரம்பொருள் பெண் வடிவத்தில் ஜோதி ஸ்வரூபமாக நின்றது. பார்த்தான், தன்கிட்ட சண்டை போடுறதுக்கு ஒரு பெண் வந்திருக்கான்னு பார்த்த உடனே அவனால் சும்மா இருக்க முடியல. அவனுக்கு ஒரே சிரிப்பு. இந்த பெண் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட நீ சண்டை போட போறியா? பெண்ணாக இருந்து கொண்டு என்கிட்ட சண்டை போட போறியா? உன்னை நான் எப்படி ஏமாத்துறேன் பாருன்னு தானே பெண் வடிவம் எடுத்துக்கொண்டு அந்த பராசக்தி இடத்தில் சண்டை போட்டான். பெண் வடிவத்தில் வந்து சண்டை போட்டான். பலவிதமான மாயாஜால உருவங்களை எடுத்துக்கொண்டு சண்டை போட்டான். முதல்ல அவன் நேரடியாக சண்டைக்கு வரல. அவன்கிட்ட இருந்த படை தளபதிகளெல்லாம் அனுப்பினான். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, ஒரு பெரிய லிஸ்ட்டு. சிக்ஷுரன், சாமரன், உதாகரன், மகாகானு, மகாசுரன், அசிலோமன், பஷ்களன், பிடலன், இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்த ஒரு செட்டு. அடுத்தது இந்த வீரர்கள் அழிந்து போனவுடன் அடுத்த செட்டை அனுப்பினான். தாம்ரன், அந்தகன், உக்ரகன், உக்ரவீரியன், உதாதன் அப்படின்னு. அம்பிகை இவர்கள் எல்லோரோடும் போரிட்டு எல்லாரையும் அழித்தாள். மலைகளெல்லாம் எடுத்து எடுத்து வீசினார்கள். அந்த மலைகளெல்லாம் தவிடு பொடியாகின. கடைசியில் அவன் நேரடியாக நிற்கிறான். நேரடியாக நின்னவனும் பெண் வடிவத்தில் நின்னான். கொஞ்ச நாழி அதுக்கப்புறம் சிங்கம் மாதிரி மாறினான், அதுக்கப்புறம் யானை மாதிரி மாறினான், புலியானா, நரியானா. எப்படியெல்லாம் சூரபன்மன்
முருகப்பெருமானை ஏமாற்றுவதற்கு மாயாஜாலம் பண்ணி விதவிதமாக வடிவங்கள் எடுத்தானோ அதே மாதிரி இவனும் பலவிதமான வடிவங்கள் எடுத்தான். இதுக்கு மேலே இவனுடைய அட்டகாசத்தை பொறுக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் அப்படி அவனை தூக்கினவ அவன் அப்படி மேலே போட்டு அவன் கீழே விழுந்த உடனே அவன் தலை மேலே ஏறி நின்னான். அவன் தலை மேலே ஏறி நின்று அவனுடைய தலை துண்டிக்கப்பட அந்த தலை மேலேயே அப்படி நாட்டியமாடினாள். நாட்டியமாடி அவனுடைய தலை துண்டிக்கப்பட்ட நிலையில்தான் மகிஷாசுரமர்தினி என்கிற பெயரை பெற்றாள். பல நேரங்களில் விஷ்ணு துர்க்கையாக அவள் கோவிலில் நிற்கும்போது பார்த்தா தெரியும், மகிஷன் தலை மேலே காலை வச்சுருப்பா. பல இடங்களில் அவளுக்கு 10 கரங்கள், 10 திருக்கரங்கள், இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5, அப்படியே ஒரு வட்டம் மாதிரி அவளை சுற்றி இருக்கும். இன்னும் சில இடங்களில் பார்த்தா அவளுடைய சன்னதிக்கு முன்னால கணேசரும் முருகப்பெருமானும் அவளையே பார்த்து புன்னகைத்து கொண்டிருப்பார்கள். அந்த துர்க்கையை பார்க்கும்போது துர்காதேவியினுடைய தலைக்கு மேலே பார்த்தா பல இடங்களில் ஆகம விதிப்படி அங்கே சதாசிவ ரூபத்தை வைத்திருப்பார்கள். இந்த ரூபங்கள்லாம் இல்லைனா கூட இந்த ரூபங்களை இருப்பதாக பக்தர்கள் மனக்கண்ணில் காண வேண்டும்னு கணக்கு. ஏன்னா அவளே ஜோதி ஸ்வரூபம்தான். அந்த ஜோதி ஸ்வரூபத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்தா இப்படி இருக்கும் துர்காதேவி. நீங்கள் இந்த வடிவத்தை அப்படியே ஒன்றொன்னா பார்த்தா அதில் இருக்கிற உண்மை நமக்கு புரியும். எருமை தலை, அந்த எருமை தலைக்கு மேல் அவன் நிற்பா. அவளுடைய வடிவம் முன்னால கணேசரும் முருகப்பெருமானும் இருக்கலாம். அவளுடைய திருக்கரங்கள் 10, அதுக்கு மேலே அவளுடைய சிரசுக்கு மேலே சதாசிவம்ங்கிற ரூபம் இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மகிஷன் 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 அப்படின்னு சொல்கிறோமே, மகிஷன்கிறதுக்கே என்ன அடையாளம்? பெரியோர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய தர்மத்தில் இருக்கிற புராணங்கள், நூல்கள், பெரியோர்கள் மகான்கள் நமக்கு கொடுத்திருக்கிற விஷயங்கள், காப்பியங்கள், இதிலெல்லாம் இருக்கிற அடையாளத்தை நாம் புரிஞ்சுக்கணும். அந்த அடையாளத்துக்கு நாம் என்ன பேர் வேணாலும் சொல்லலாம். சிம்பாலிசம்னு சொல்லலாம், ரெப்ரசன்டேஷன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் பேர் சொல்லலாம். எருமை தலைன்னு சொன்னால் உடனே யாரோ ஒரு எருமை தலை இருந்த ஒருத்தனை தேடிண்டு போய் அம்பாள் அழிச்சான்னு அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி ஒருத்தர் இருக்க முடியுமா? அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு எருமை தலை இருந்தது? கழுத்து வரைக்கும் மாத்திரம் இருந்ததா? அதுக்கப்புறம் கொஞ்சம் இருந்ததா? அந்த மகிஷனுக்கு 4 கால் இருந்ததா, 2 கால் இருந்ததா? அப்படின்னெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எருமை தலைங்கிறது ஒரு அடையாளம். எருமை மாடு அப்படின்னு சொல்கிறோமே, அந்த ஜீவன் என்ன பண்ணுங்கிறத கொஞ்சம் நினச்சி பார்த்தா நமக்கு இந்த அடையாளம் புரியும். அதுக்கு அவ்வளவா புத்திசாலித்தனம் கிடையாது. ஆனாலும் தனக்கு புத்திசாலித்தனம் இல்லைங்கிறதையே அது ரியலைஸ் பண்ணாது. அதை ரியலைஸ் பண்ணாமல் அப்படி தலையை அப்படி லேசாக தூக்கி வச்சுட்டு அது நடந்து போகும்போது பாருங்கள், அந்த தலை கொஞ்சம் அப்படி லேசாக மேலே பார்த்தா மாதிரி இருக்கும், அப்படியே மிதந்துட்டே போகும். இந்த மதர்ப்பில் மிதக்கக்கூடிய தன்மை இருக்கா இல்லையா? ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு மிதக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கே, அந்த தன்மையினுடைய அடையாளம் தான் மகிஷன். அறியாமையில் இருந்தால் கூட அந்த அறியாமை தனக்கு இருக்குங்கிறதையே புரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை. எதனால் இப்படி இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கலன்னா
அதைவிட அறியாமை கிடையாது. பாரதியார் பாடினார், கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணம் ஈதென்ற அறிவும் இலார். வறுமையில் இருக்கிறது பெருசில்ல. அவர் சொன்ன அந்த காலத்தில் வறுமையில் இருக்கிறது பெருசில்ல, ஏன் இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கோங்கிறத கூட ரியலைஸ் பண்ணாமல் இருக்கிறார்களே. இப்போ இந்த மகிஷன் அந்த மாதிரி தான். தான் அறியாமையில் இருக்கோங்கிறதே அதுக்கு தெரியாது. தனக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி அப்படி வந்து முட்டி தள்ளும். இந்த மகிஷாசுரன்கிறவனும் அப்படித்தான். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தாமசங்களுடைய அடையாளம் தான் அந்த மகிஷன். நம்ம கிட்டயே எத்தனை தாமச குணங்கள்லாம் இருக்கு. அந்த தாமச குணங்களின் அடையாளம் மகிஷன். அந்த தாமசம் போகணும்னா ஜோதி ஸ்வரூபமாக அவள் வர வேண்டும். அதனால தான் துர்காதேவி ஆவிர்பவித்து வந்தாள்னு சொன்னபோது தேவி பாகவதம் அவள் இந்த வடிவத்தில் வந்தாள்னு சொல்லாம எல்லா ஒளியும் சேர்ந்து ஒரு பெரிய ஒளி கூட்டமாக ஜோதி ஸ்வரூபமாக வந்தாள். தமசோமா ஜோதிர்கமய அப்படின்னு தானே கேட்கிறோம். எனக்குள்ள இருக்கக்கூடிய அஞ்ஞானம் இருட்டு, அந்த இருட்டு போக வேண்டும், அந்த தாமசம் போக வேண்டும்னா அவள் அந்த ஜோதி ஸ்வரூபமாக நிற்கிறா. அவள் ராஜச வடிவம். சில நேரத்தில் ராஜசம் தேவை. ராஜசம் அப்படி இருக்கலாமான்னு கேட்கலாம். நமக்கெல்லாம் இருக்கிறத விட அம்பாளுக்கு ராஜசம் சில நேரத்தில் தேவையாகிறது. அதை தேவையாக செய்பவர்களே பூலோகத்தில் இருப்பவர்கள். நம்ம ஊர் கோவில்கள்லாம் அம்பாளுடைய சந்நிதி அநேகமாக தெற்கு பார்த்த சந்நிதியாக இருக்கிறத பார்த்துருக்கோம். தனி சந்நிதியாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் முதல் பிராகாரத்தில் இருக்காது. சிவன் கோயிலில் போய் பார்த்தா முதல் பிராகாரத்தில் இருக்காது, ரெண்டாவது இல்லை மூணாவது பிராகாரத்தில் தான் அம்பாளுடைய சந்நிதியே இருக்கும். வெளி பிராகாரத்தில் இருக்கும்பார்கள். கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அம்பாளுக்கு தனிச்சந்நிதிங்கிற வழக்கம் இல்லாமல் இருந்திருக்கு. 10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துக்கு முன்னால் இருந்த கோவில்களில் அப்போ இருக்கிற அந்த ரெக்கார்ட்ஸை பார்த்தா தனிச்சந்நிதி இல்லை. அதுக்கப்புறம்தான் தனிச்சந்நிதிங்கிறது உருவாகிறது. ஓரளவுக்கு பார்த்தா இந்த மாதிரி ஒரு தனிச்சந்நிதி உருவாவதற்கு மிகவும் காரணமாக இருந்தவர்கள் தனிச்சந்நிதிகளை தோற்றுவித்தவர்கள்னு சோழ பேரரசர்களை சொல்லலாம். அதுக்கு முன்னால் வரைக்கும் அம்பாளுக்கு தனிச்சந்நிதி இல்லை. தனிச்சந்நிதி இல்லைங்கிறதுனால அம்பாளுடைய இம்பார்ட்டன்ஸ் குறைச்சலாக இருந்ததுன்னு அர்த்தம் இல்லை. அவள் எப்போவுமே சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபிணி. அவளை தனியாக பிரிக்க முடியாது, அவர்கிட்டேந்து தனியாக பிரிக்க முடியாது. அதை விட அவர்கிட்டேந்து அவ தனியாக பிரிஞ்சிட்டான்னா அவரால் அசைய முடியாது. ஆச்சாரியர் கேட்டாரா இல்லையா, ந கலு குஷல ஸ்பந்தித்தும் அபி. அவ அப்படி தனியாக பிரிஞ்சு போயிட்டார்னா இவரால் அசைய முடியுமா? இவர் அப்படியே நிற்க வேண்டியது தான். இவரால் அசையக்கூட முடியாது. குஷலம்னா அசைதல்னு அர்த்தம், நன்றாக அசைதல்னு அர்த்தம். அசலம் இல்லைன்னா அச்சலம் அப்படின்னா மலை, அசையாமல் இருக்கிறது மலை. அவள்தான் அசைய செய்கிறாள். சாதாரணமாகவே சொல்கிறோமா இல்லையா, சிவனேன்னு கிடக்கும் அப்படிங்கிறோம். அவளுடைய அந்த ஆற்றல் சக்தி இல்லைன்னா அது சிவனேன்னு கிடக்கும், அதால் அசையக்கூட முடியாது. அவருடைய கான்ஷியஸ்னஸ் தான் அவ. அதனால தான் சிவனையும் சக்தியையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. அவருடைய கான்ஷியஸ்னஸ்ஸை ஒருத்தர்கிட்ட இருந்து தனியாக பிரித்து எடுத்துட முடியுமா? பிரித்தா என்னாகும்? வெறுமன ஜட்டமாக கிடக்கும் அந்த கான்ஷியஸ்னஸ். அதனால தான் அவளுக்கு அஹோ புருஷிகான்னு பேர். அகம்ங்கிற அந்த தன்மையாக இருப்பவள். யாருடைய அகம்? பரம்பிரம்மத்தின் அகம். இப்போ நமக்கெல்லாம் அகம்னா
நமக்கு இருக்கக்கூடிய அகங்காரம்ங்கிறோம் இந்த ஜீவனுக்கு, அதே மாதிரி பரபிரம்மத்திற்கு அகங்கிற நினைப்பு, அந்த நினைப்பு அது அகங்காரம் இல்லை. நம்ம அகங்காரம் வேற, அந்த அகங்கிற நினைப்பு வேற. அந்த அகங்கிற நினைப்பாக இருக்கக்கூடியவள், அகங்கிற சக்தியாக இருக்கக்கூடியவள் ஆகோ புருஷிகா. ரெண்டு பேரும் ஒண்ணுதாங்கிறதுனால ஆரம்ப காலத்துலலாம் கோவில்கள்ல எப்படின்னா, சிவன் சந்நிதி இருந்ததுன்னா, சிவலிங்கம் இருந்ததுன்னா, அந்த சிவலிங்கத்திலேயே அவள் ஐக்கியமாக இருக்கிறாள். அவளுக்கு யோக சக்தின்னு பேரு. அதிலேயே இணைந்திருக்கிற யோக சக்தி. இன்னும் சொல்ல போனா சிவலிங்க வடிவத்துக்கே கீழே இருக்கிற அந்த பீடத்துக்கே ஆவுடையார்னு சொல்றமே, அதுதான் அம்பாளுடைய பாகம். ஆவுடையார் அவளுடைய பாகம். அந்த ஆவுடையாருக்கு மேல இருக்கிற லிங்கபானம் தான் அவருடைய பாகம். அதனால் அவ யோக சக்தியாக இருக்கிறாள். இப்போவும் பார்க்கலாம், நிறைய கோவில்கள்ல என்ன பண்ணுவார்கள்னா, அந்த யோக சக்தின்னு சொன்னா கூட பூஜை பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அம்பாளுக்குன்னு ஒரு ரோல் கொடுக்கணும். அம்பாளை அங்கே எழுந்தருளை பண்ணி அவளுக்கு பூஜை பண்ண வேண்டும் அப்படின்னெல்லாம் வரும்போது அந்த ஆகம விதிகளில் சின்னதாக அந்த கர்ப்பகிரகத்திலேயே அம்பாள் வடிவம் ஒன்று வச்சிருப்பார்கள். இல்லைன்னா நீங்கள் பார்க்கலாம், அங்கே சிவலிங்கத்துக்கு தீபாராதனை பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் வந்தால் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த அர்த்த மண்டபத்திலேயே அந்த சைடில் ஒரு சின்ன அம்பாள் சந்நிதி இருக்கும், இல்லை ஒரு அம்பாள் வடிவம் அங்கே எழுந்தருளி இருக்கும். அதுக்கு தீபாராதனை காமிச்சிட்டு தான் இங்கே வருவார்கள். அந்த மாதிரி அவர்கிட்டேந்து வடிவத்தில் பிரிஞ்சிருக்கிற அவளுக்கு போக சக்தின்னு பேரு. மனோன்மணியும்பார்கள். கோவிலுக்குள்ள பார்த்தா அந்த கர்ப்ப கிரகத்துல சிவலிங்கத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன அம்பாள் இருப்பா, அவளுக்கு மனோன்மணின்னு பேரு. மன உண்மணி. அந்த மன உண்மணிங்கிறது தான் மனோன்மணின்னாச்சு. மனசை எழுப்புபவள். யாருடைய மனச? அவருடைய மனசையே எழுப்புபவள். அவர் நினைப்பே இல்லாம ஒண்ணும் இல்லாம நிர்குணமா, சிந்தனையும் கிடையாது, அசைவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பரம்பொருளுக்கு எதுவும் கிடையாது. அப்படி எதுவுமே இல்லாம இருக்கிற அந்த பரம்பொருள்கிட்ட ஒரு தாட் ப்ராசஸ், அந்த தாட் ப்ராசஸ் வந்ததுனாலே கொஞ்சம் அசைவு வருமா இல்லையா? அந்த தாட் ப்ராசஸ் அவருடைய ஆற்றல் சக்தியாக, அவருடைய நினைப்பாக, அவருடைய அகங்கிற சிந்தனையாக அவ எழுகிறாள். அப்படி எழுந்த உடனே தனியா வெளியில வரா. அப்படி தனியா வெளியில வந்தா இதுக்கு பெண் வடிவம். நம்ம முன்னோர்கள் எவ்வளவு விஷயம் தெரிந்தவர்கள். நீங்க கற்பனை பண்ணி பார்த்தா, விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு. ஒண்ணுமே இல்லாதன்னா அதுக்கு என்ன வடிவம்? வடிவம் இல்லை. வடிவமே இல்லைன்னா அதுக்கு லிமிட்டே கிடையாது, அது பாட்டுக்கு இருக்கு ஏதோ ஒண்ணு. அந்த ஏதோ ஒண்ணுகிட்ட ஒரு சின்ன சிந்தனை உருவாகிறது. சிந்தனை வரணும் அப்படின்னாலே, இப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் வரணும்னா கொஞ்சம் சக்தி இருக்கணும், இல்லைன்னா வராது. சில நாளைக்கு சொல்றோமா இல்லையா, நினைக்கிறதுக்கு கூட எனக்கு சக்தியே இல்லை, நான் அப்படியே கிடக்கிறேன் அப்படிங்கிறமே. அப்ப அந்த நினைப்புக்கு கூட ஒரு சின்ன சக்தி வேணும். அந்த சக்தியாக உருவாகுவள். அப்படி உருவாகி அவ வெளியில வந்துடுறா. இட் செப்பரேட்ஸ். அப்படி செப்பரேட் ஆனோன்னு இதுக்கு பெண் வடிவம்னார்கள். இதுக்கு பெண் வடிவம் கொடுத்தாச்சுன்னா மிச்சம் இருக்கிறது என்ன பண்றது? ஆண் வடிவத்தை கொடு. அப்பதான் இது சிவன், அது சக்தி, இது ஆண், அது பெண். ஏன் இந்த மாதிரி ரெண்டு வடிவம்? ஏன் இந்த மாதிரி வரணும்னா, இப்படி வந்தா தான் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆண் பெண் என்று லௌகீக வாழ்க்கையை பழக்கப்படுத்த முடியும். அந்த ஆண் பெண்கிற லௌகீக வாழ்க்கை வந்தால்தான் அனுபவம், போகம் எல்லாம் வரும். அதனால இந்த சக்திக்கு என்ன பேருனா போக சக்தி. யோக சக்தியாக இருப்பவள் பெண் வடிவத்தில் பிரிந்து போக சக்தி ஆகிறாள். 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இவ்வளவுதான் இருந்தது போகசக்தி. அவளே யோக சக்தி, அவளே போகசக்தி. அதுக்கு மேல தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா, ஆணும் பெண்ணும் தர்மப்படி வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, போகசக்தி மாத்திரம் போரும். ஆனால் எப்போது அதர்மம் தலை தூக்குகிறதோ,
எப்போதெல்லாம் பிரச்சனைகள் சிக்கல்கள் வருகின்றனவோ அப்போ இந்த சக்தி வெறுமன நிற்காம வீறு கொண்டு எழுந்து அதை ஃபைட் பண்ணணும். அப்பதான் அவ வீர சக்தின்னு வருகிறாள். இப்போ நம்மக்கிட்டேயே நாம் நினச்சி பார்த்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி சில சமயத்தில் ரொம்ப சாத்வீகமாக வெளியில் தெரியாமல் இருக்கும். சில சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே அப்படி பாட்டில் டப்பாக நிற்கும். அதுக்கப்புறம் எப்போ வெளியில் வரணுமோ அப்படி பீரிட்டு வந்தால் அதுதான் அந்த வீரசக்தி.